நம்ம எம்என்சின்ற ஒரு டேர்ம் கேட்டாலே நம்ம என்ன யோசிப்போம்? குளோபல் பிராண்ட், ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டேபிள் பிஸ்னஸ் மாடல்ஸ். இந்த நிப்பான் இந்தியாவோட நியூ ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் டேப் இன் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறாங்க த்ரூ இட்ஸ் எம்என்சி ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி. பட் நிப்பான் இந்தியா எம்என்சி ஃபண்ட் மாதிரி ஒரு திமேட்டிக் என்எஃப்ஓ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ரைட் ஃபிட்டாக அமையுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்எஃப்ஓ அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 2 ஜூலை 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 16 ஜூலை 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக் எம்என்சி. And இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நிஃப்டி எம்என்சி டிஆர்ஐ. எக்ஸிட் லோட் 1% அப்ளை ஆகும் சப்போஸ் 1 இயர்க்குள்ளேயே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ரிடீம் பண்ணீங்கன்னா. என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் இதுல இன்வெஸ்ட் பண்ண ரிக்வயர்மெண்ட் தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 rupees. இந்த என்எஃப்ஓட ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் த்ருமில் ஷா. அண்ட் அக்கார்டிங் டு ரிஸ்கோமீட்டர் இதில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனிஸில் ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ மூலியமா லாங் டேர்மில் இன்வெஸ்டர்ஸ்க்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணுன்றது தான். அண்ட் இப்போ இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Number 1, focus on strong global brands. So in the fund MNCsல இன்வெஸ்ட் பண்றதுனால companies with strong parent backing, proven business models and global best practices வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்னும் லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Number 2, high governance standards. So MNCsல பார்த்தீங்கன்னா they follow stricter compliance and corporate governance norms. So இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு லேயர் ஆஃப் சேஃப்டி ஆட் பண்ற மாதிரி. And number 3, resilient across market cycles. நிறைய MNCs பார்த்தீங்கன்னா கன்சியூமர், ஃபார்மா அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ல ஆப்ரேட் ஆகுறதுனால வாலடைல் டைம்ஸ்ல இட் கேன் ஆஃபர் யூ டிஃபென்சிவ் ஸ்ட்ரென்த். அண்ட் நம்பர் 4, குவாலிட்டி பயாஸ் இன் ஸ்டாக் செலெக்ஷன். ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஃபினான்ஷியலி சவுண்ட் கம்பெனிஸ், அதுவும் வித் ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் அண்ட் லோவர் டெப்ல தான் வந்து இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நம்பர் 5, சூட்டபிள் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஈக்விட்டி இன்வெஸ்டர். ஸோ உங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷரும் வேணும் அண்ட் அதே நேரத்தில் ரிலேட்டிவ்லி லோவர் ரிஸ்க் இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ட் ஒரு ஓகே with moderate growth அப்படின்னா this fund might suit your style. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ இதில் இருக்க கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ். ஸோ இந்தியாவில் அந்த அளவுக்கு அதிகமான லிஸ்டட் எம்என்சிஸ் கிடையாது. ஸோ இந்த ஃபண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 2, புல் மார்க்கெட்ஸில் கூட இதை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இந்த மார்க்கெட் இஸ் ட்ரிவன் பை மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆர் சைக்ளிக்கல். ஸோ எம்என்சி ஃபண்ட் ஜென்ரலாக அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜிஸில் மே லேக் பிஹைண்ட். அண்ட் நம்பர் 3, வேல்யூவேஷன்ஸ் கேன் பி ஹை. குவாலிட்டி எம்என்சி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபன் ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ் ட்ரேட் ஆகுறதுனால கரெக்ஷன் அப்போ இதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்பர் 4, நாட் செக்டார் டைவர்சிஃபைட். ஸோ எம்என்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்டாரை ஸ்பேன் பண்ணாலுமே இந்த ஃபண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சியூமர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நேம்ஸில் ஒரு பயாஸ் இருக்கலாம். மிஸ்ஸிங் அவுட் ஆன் செக்டார்ஸ் லைக் பேங்கிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்பர் 5, திமேட்டிக் இஸ் ஈக்குவல் டு நாட் கோர் போர்ட்ஃபோலியோ மெட்டீரியல். ஸோ ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால இட்ஸ் பெட்டர் அஸ் அ சேட்டலைட் ஹோல்டிங். ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ இதை சுற்றி நம்ம வந்து பில்ட் பண்ணுறதுன்றது நாட் சூட்டபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? நிப்பான் இந்தியா எம்என்சி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு குளோபல் குவாலிட்டி இன்வெஸ்டிங்கை கொண்டு வருது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அண்ட் உங்களுடைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டி, கன்சிஸ்டன்சி அண்ட் ஈக்விட்டிஸில் ஒரு டிஃபென்சிவ் பிளேவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ் ஒரு ட்ரேட் ஆஃப்ஸோட தான் வரும். அது ஆல்வேஸ் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்க்கு அலைன் ஆகுதா அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டையுமே கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் லைக் நீங்கள் ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.
இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தீமில் இன்வெஸ்ட் பண்ணால் இதே மாதிரி சிமிலர் எக்ஸிஸ்டிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ட்ராக் ரெக்கார்டோட இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஒரு 7 to 10 years கூட இருக்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு. ஏன்னா அது அக்ராஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் அந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த 10 yearsல. அண்ட் ஆல்சோ அந்த ஃபண்ட்க்கு வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே நீங்கள் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த NFOல கண்டிப்பாக ஒரு பிளைண்ட் ரிஸ்க் மாதிரி, கால்குலேட்டட் ரிஸ்க் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்காக ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சா உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸுமே இது பாதிக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்படி என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு ஐடியா இல்லைனாலுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். இது வந்து ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்டர் டு ப்ரெடிக்ட். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த மாதிரி திமேட்டிக் NFOல இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் as ஆல்வேஸ் ஒரு ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்டோட சூட்டபிலிட்டி அவங்க வந்து பார்ப்பாங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையானு உங்களுக்கு பெட்டராக சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.